பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். ஐசாயா சாப்டர் 40 verse 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். Those who wait for the Lord shall renew their strength. They shall mount up with wings like eagles. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளை பார்த்து நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க. அநேக இக்கட்டான சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது சோர்ந்து போகிறீங்க. அநேக பிரச்சனைகள் உங்களை அழுத்தும் போது உங்களுக்குள்ள ஒரு சோர்வு காணப்படுகின்றது. அப்படிதானே? வேத வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய பிரசன்னத்துல போய் காத்திருக்கிறவர்கள் புது பலனை பெற்றுக் கொள்வார்கள், கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று வேத வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இல்ல ஏதோ ஒரு பிரச்சனைகளின் நிமித்தம் நீங்க இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய பிரசன்னத்துல வந்து காத்திருந்து நீ ஜெபம் பண்ணு, நான் உனக்கு ஒரு புதிய பலனை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிருக்கிற உங்களை பலப்படுத்துகிற தேவன். நீங்களும் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பும் காலம் வந்துவிட்டது. நீங்க எழும்ப போகிறீங்க, அநேக காரியங்களை சாதிக்க போகிறீங்க, இயேசுவுக்காக சாதிக்க போகிறீங்க. நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்துல காத்திருந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில கர்த்தருடைய பிரசன்னத்துல போய் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு புதிய பலனை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா, பிள்ளைங்க இந்த நாள்ல சோர்ந்து போயிருக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களை பலப்படுத்துங்கப்பா. காத்திருந்து ஜெபிக்க தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்க. அதிகாலையில் உங்களை தேடுறதுக்கு ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களை பலப்படுத்துங்க. பிள்ளைங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இசப்பா, காத்திருக்கிற காரியங்கள்னால ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களை வெட்கப்பட்டு போக விடாதீங்க. நீங்க பிள்ளைங்களை வழி நடத்துங்க, மகிமையா கொண்டு பயன்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பிரசன்னத்துல காத்திருந்து ஜெபிக்கும் போது ஒரு புதிய பலனை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார். கர்த்தர் உங்களை அநேக காரியங்களை செய்ய வைப்பார். நீங்க எழும்பி பிரகாசிக்க போகிறீங்க. ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு சக்சஸ் கொடுப்பார். God bless you. Have a joyful day.